ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக உளுந்து கஞ்சி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கருப்பு உளுந்து 1/2 கப் சேர்த்துட்டு அது நல்ல கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. இந்த கலர் மாறின பிறகு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுடுறேன். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அது கூட 2-3 ஏலக்காய் சேர்த்து இதுவும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல கலர் மாறின பிறகு அதே பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த கருப்பு உளுந்தோட பெனிஃபிட் ஏராளமா இருக்கு. இதுல ஆந்தோசைன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும், பிளஸ் ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு சாஸ் பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுல 200 ml வாட்டர் சேர்த்துக்காங்க. வாட்டர் சேர்த்துட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாத ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. கை விடாத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். பிளஸ் இந்த உளுந்து கஞ்சி நல்லா ஒரு வாசனையா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நார்மல் சுகர், பனவெல்லம் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிட்ட பிறகு இது கூட தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கு எடுத்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் பால் வேண்டானாக்கா நீங்க நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம், இல்ல நார்மல் பால் பதில் நீங்க அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பாதாம் சேர்த்து கொஞ்சமா கிரேட்டட் கோகனட் சேர்த்து கஞ்சில சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.